குரு பகவான் ஒரு தடையை கொடுத்து வெற்றியை கொடுக்கக்கூடியவர் தான் ரிஷப ராசிக்கு. ஆனால் ஒருத்தர் ஜாதகத்தில் ரிஷபத்தில் குரு அமர்ந்துட்டா அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சே தீர்றாங்க சார். குரு பகவான் ஒருத்தருக்கு பிறவி ஜாதகத்தில் இருந்தால் அவர்கள் எப்படியாவது வாழ்க்கையுடைய ஒரு காலகட்டத்தில் வசதியை அடைஞ்சே தீர்றாங்க. நிறைய ரிஷபராசிக்காரங்க கேட்கக்கூடியது சொந்த வீடு கட்டணும் சார், நிறைய தடையா இருக்கு சார் சொந்த வீடு கட்டுறதுல அப்படின்னு கேட்குறீங்க. இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு அழகா புத்தம்புது வீடு, வேலையில் ஒரு நெருக்கடி இருந்துகிட்டே இருக்கு பாருங்க. உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல ஆபீஸ்ல சார் ப்ரமோஷன் கிடைக்கிறத கூட சிலர் தடை பண்றாங்க சார், எனக்கு வேலையில நெருக்கடி இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்றீங்க பாருங்க. இப்ப வேலை நெருக்கடி நிவர்த்தியாகும். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஓம் ஸ்ரீ மகா குரப்யோ நமஹ. உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். எனது அருமை நேயர்களே, இப்போ குரு அதிசார பயிற்சி அக்டோபர் மாதம் 20 குரு பகவான் அதிசார பயிற்சி அடைகிறார். இப்போ ஒரு கடக ராசியில் இருந்துகிட்டு இருக்கார் இல்லையா? அந்த கடக ராசியிலேருந்து இப்போ சிம்ம ராசிக்குள்ளே போகிறார், அதிசாரமாக போக போகிறார். அக்டோபர் மாதம் 20 நவம்பர் மாதம் அங்கே ஃபுல்லாக அங்கே இருப்பார். அதுக்கு பிறகு டிசம்பர் 22 முடிய அங்கே இருக்கார். இந்த காலகட்டத்தில் என்னென்ன நடக்க போகுது, நம்ம ராசிக்கு என்னென்ன நன்மைகள், வேலை கிடைக்குமா, தொழில் எப்படி இருக்கும், கடன் வசதி எப்படி இருக்கும், என்ன பரிகாரம் பண்ணணும், நல்ல விஷயம் கூடி வருமா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் இந்த ராசி பலனில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நமக்கு ராசிக்குன்னு இருக்கக்கூடிய பிரத்யேக பலனை தான் இப்போ உங்களுக்கு நான் தரப்போகிறேன். நெஞ்சிற்கினிய ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே அந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசிநாதன். குரு பகவான் ஒரு தடையை கொடுத்து வெற்றியை கொடுக்கக்கூடியவர் தான் ரிஷப ராசிக்கு. ஆனால் ஒருத்தர் ஜாதகத்தில் ரிஷபத்தில் குரு அமர்ந்துட்டா அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சே தீர்றாங்க சார். ஏன்னா காலபுருஷ தத்துவத்துடைய தனஸ்தானம் அல்ல தனகாரகன் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் ஒருத்தருக்கு பிறவி ஜாதகத்தில் இருந்தால் அவர்கள் எப்படியாவது வாழ்க்கையுடைய ஒரு காலகட்டத்தில் வசதியை அடைஞ்சே தீர்றாங்க. இப்போ பாருங்க, இந்த குரு பகவான் உங்களுக்கு அதிசார பயிற்சி. இதனால் வரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் அதிசார பயிற்சியில் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா எதையுமே பொறுப்புணர்வோடு செய்யக்கூடிய ஒரு குணத்தை இறைவன் கொடுத்தான். ஸ்திர ராசின்னு பேர். ஒரு விஷயத்தை அவங்க ஸ்ட்ராங்காக செய்கிறதுல வல்லவர்கள். ஒரு வேலைனா கூட நீடிச்சிருக்கக்கூடிய வேலை அப்படி தான் விரும்புவாங்க. இப்போ இந்த குரு பகவான் உங்களுக்கு யார்? அட்டம லாபாதிபதி. ரிஷபராசிக்காரங்களுக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க, இந்த குரு யாரை குறிக்கிறாருன்னா பிள்ளைகளை குறிக்கிறாரு, வருமானத்தை குறிக்கிறாரு. அந்த பிள்ளைங்கள் இருக்காங்களே ஆரம்பத்தில் ஒத்து வர மாட்டாங்க. பல தந்தைகளுக்கு வருத்தம் இருக்கும். ஐயோ, ரிஷபராசி தந்தைகளை நான் சந்திக்கும் போதெல்லாம் சொல்கிற விஷயம் இதுதான். எங்கே என்னுடைய மகள் என்னுடைய மகன் என்கிட்ட அன்பு செலுத்தலைங்க, நான் காட்டக்கூடிய அன்பவன் புரிஞ்சுக்கல, அவனுக்காகத்தான் நான் உழைக்கிறேன், அவனுக்காகத்தான் எல்லாம் பண்ணேன். ஆனால் என்ன அவன் மேலே கொஞ்சம் கண்டிப்போடி நடக்கிறான், இல்லை என்கிட்ட கொஞ்சம் கராராக இருக்கான், இல்லை என் அன்பை அவன் முழுசாக புரிஞ்சுக்கிடலைன்னு எனக்கு தோணுதுங்க. அப்போ நல்ல அன்பான பிள்ளைகள் கிடைப்பாங்கன்னா ரிஷபராசிக்காரங்க ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க. உங்களுடைய வயதான காலத்தில் சிறு வயதில் உங்களை எதிர்த்த உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய வயதான காலத்தில் உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருப்பாங்கங்க பிள்ளைகள் எல்லாம். அப்படிப்பட்ட அமைப்பு ரிஷபராசிக்கு உண்டுங்க. இந்த காலகட்டத்தில் குரு போய் 4ஆம் இடத்துல உட்கார்றார். இந்த 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க்கையில் முக்கியமான காலகட்டம். அப்போ என்ன மார்க் வாங்குகிறோமோ, எப்படி படிக்கிறோமோ அதுதான் நம்முடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணுது இல்லைங்களா? அப்படி நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய விஷயத்தை இந்த குரு பகவான் கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் நல்லா படிக்க வைப்பார். கல்வியில் வெகுவான வளர்ச்சி அவர் கொண்டு வந்து கொடுப்பாரு. நிறைய ரிஷபராசிக்காரங்க கேட்கக்கூடியது சொந்த வீடு கட்டணும் சார், நிறைய தடையாக இருக்குது சார் சொந்த வீடு கட்டுறதுல அப்படின்னு கேட்குறீங்க. இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு அழகாக புத்தம்புது வீடு, உங்கள் ஆசைக்கு தகுந்தார் போல வீடு, நீங்கள் எப்படி விரும்புகிறீங்க, உங்கள் மனைவி எப்படி விரும்புகிறாங்க, உங்கள் பிள்ளைகள் எப்படி விரும்புகிறாங்க அப்படின்னு அவர்கள் கனவுகள் நிறைவாகக்கூடிய கனவு இல்லம் ஒன்று அமைய போகுது. எல்லாரும் உட்காந்து பிளான் பண்ணுவீங்க, ஒரு அழகான வீடு கட்டுவீங்க. சார் எனக்கு பழைய வீடு விற்கலை சார், பழைய சொத்து விற்கலை சார். அது விற்றா தானே சார் புதுசு வாங்க முடியும். உண்மை, பழசு விற்றுடும், புதுசு வாங்கிடுவீங்க. அப்படிப்பட்ட அமைப்பு வந்துடும்.
இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகத்தில் அடுத்தது என்ன நடக்க போகுது தெரியுமா? வேலையில் ஒரு நெருக்கடி இருந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல ஆஃபீஸில் சார் ப்ரமோஷன் கிடைக்கிறத கூட சிலர் தடை பண்ணுறாங்க சார், எனக்கு வேலையில் நெருக்கடி இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறீங்க பாருங்கள். இப்போ வேலை நெருக்கடி நிவர்த்தியாகும். வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் அப்படி ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. பிஸ்னஸ் பண்ணுறீங்க பாருங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸில் ஒரு வளர்ச்சி, நல்ல பண முதலீடு பண்ண முடியும். சரியாக பண முதலீடு பண்ண முடியல, உங்களுக்கு தெரியுது. பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ண முடியும். ஆனால் அது கொஞ்சம் பணம் தேவைப்படுது, கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படுது, எக்ஸ்பான்ஷனுக்கு பணம் தேவைப்படுது. அப்படி ஏதாவது தொழில் ரீதியாக உங்களுக்கு என்ன தடை இருந்தாலும் அன்பர்களே, அந்த தடை விலகும். சில இடத்துல குறிப்பாக கேட்குறாங்க, சார் பரம்பரை என் சந்ததி வளரணும், அதுக்கு பிள்ளை பாக்கியம் வேணுங்க, குழந்தை பாக்கியம் வேணுங்க. 10ஆம் இடத்தோடு குரு பகவான் தொடர்பு பெறுகிறான் நண்பர்களே. அப்போ உங்களுக்கு நல்ல வம்சம் விளங்க உங்கள் குடும்பத்தில் வாரிசு உருவாகும், வம்சம் விளங்க வாரிசு உருவாகும். அதே போல் வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான காலகட்டம். வேலையும் கிடைக்கும், வேலையில் ப்ரமோஷனும் கிடைக்கும், சிலருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும். ஸோ ரிஷபராசிக்கு நிறைய நன்மைகள் காத்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சக்தி வழிபாடு செய்யணும். சக்தி வழிபாடு தினந்தோறும் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஓம் க்ளீம் ஓம் க்ளீம், இதுதான் மந்திரம். இந்த ஓம் க்ளீம் மந்திரத்தை ரிஷபராசி அன்பர்கள் தினமும் காலையில் எழுந்த உடனே ஒரு 108 முறை சொல்லிவிட்டு உங்கள் அன்றாட பணிகளை தொடங்கி பாருங்கள். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அப்படின்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. நல்ல நேரம் பிறக்குது அன்பர்களே. இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்கு இந்த அதிசார குரு பயிற்சியினால் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம், என்ன பரிகாரங்கள் செய்வதுன்னு பார்த்தோம். ஏன்னா அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி இந்த குரு பகவான் சிம்ம ராசியுடைய மகம் நட்சத்திரம், முதல் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் இல்லையா சிம்மராசியில், அந்த மகம் நட்சத்திரத்துடைய முதல் பாதத்தில் வந்து உட்கார்றார். இது அக்டோபர் 20ஆம் தேதி வந்துடுறார். நவம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் அந்த முதல் பாதத்தில் இருக்கிறவர் மகம் 2வது பாதத்திற்கு நவம்பர் 17, அப்போதான் இன்றைக்கி தான் என்ட்ராகிறார். அதற்கு பிறகு அந்த 2வது பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் டிசம்பர் 22ஆம் தேதி அன்னைக்கு தான் அவர் வக்கரமாவார். அது வரைக்கும் அவர் அதிசாரத்தில் அந்த இதில் உட்கார்ந்துருக்கார். கடகராசியிலேருந்து அதிசாரம் பெற்று ஒரு சிம்மராசியில் அந்த டிசம்பர் 22 வரைக்கும் உட்காரக்கூடிய இந்த காலகட்டம் இப்படி நிறைய மாற்றங்களை கொடுக்குது. பொதுவாகவே இந்த குரு பகவான் வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தில் ராசியில் இருந்தால் நன்மை, ராசியை பார்த்தால் நன்மை, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். சில பேர் கேட்பாங்க, சார் எனக்கு வந்து என் பையன் கடைசி காலத்தில் என்ன பார்த்துக்கிடுவானா, எங்கள் பிள்ளைங்க எங்கிட்ட அன்பாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் வந்து எனக்கு நல்ல பண வசதி வாழ்க்கையில் இருக்குமா சார் கடைசி காலத்தில் கூட அப்படின்னு கேட்பாங்க. அவங்க லக்னத்தோடு குரு பகவான் தொடர்பு பெறணும், 5ஆம் இடத்தோடு குரு பகவான் தொடர்பு பெறணும், 5ஆம் இடத்தின் அதிபதி லக்னத்தோடு தொடர்பு பெறணும். இப்படி ஏதாவது ஒரு காம்பினேஷன், பல காம்பினேஷன் இருக்குது. அதில் 1-2 அப்படி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் இந்த குரு பகவான் தொடர்பு உங்கள் லக்னத்தோடு ஏற்பட்டாலும் உங்கள் ராசியோடு ஏற்பட்டாலும் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஃபினான்ஷியல் சக்ஸஸும் நல்லாயிருக்கும். பிள்ளைகள் எப்படியாவது உங்களை அரவணைச்சு கொண்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல சுபகாரியங்கள் எல்லாம் குடும்பத்தில் கூடி வரும். இப்போ ஒருத்தருக்கு கல்யாண தடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கல்யாண தடை இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணணும்னா, இந்த அதிசார குரு பயிற்சி காலகட்டத்தில் செவ்வாய்க்கிழமை வருது பாருங்கள், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு உதாரணம் ராத்திரி 7லேருந்து 8 மணிக்குள்ள, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ராத்திரி 7 மணிலேருந்து 8 மணி அந்த நேரத்தில் பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு போய் மாம்பழம் இருக்குது பாருங்கள், மாம்பழத்தை வாங்கி வைக்கணும். மாம்பழத்தை வைத்தவரை வழிபாடு செய்யலாம். மாம்பழம் கிடைக்கலைங்க அப்படின்னா மஞ்சள் வண்ண மலர்கள், அந்த மலர்களால் நீங்கள் என்ன பண்ணணும்னா பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி வழிபடணும். அப்படி வழிபட்டாலும் மஞ்சள் நிற பூக்களால் மாலை போட்டாலும் நிறைய நன்மைகள் நடக்கும். அதே போல் பிரம்மபுரீஸ்வரர் இருக்கார் பாருங்க, திருப்பட்டூர் சென்று வழிபாடு செய்வதும் இந்த காலகட்டத்தில் பெரிய வளர்ச்சியை கொடுக்குது. ஜாதகத்தில் உங்களுக்கு குரு வந்து சரியா இல்லை அப்படின்னா என்ன செய்யணும்னா, ஒரு தாள் எடுத்து அந்த தாளில் கொஞ்சம் சீரகம் இருக்குது பாருங்கள், ஜீரகம் சொல்கிற பாருங்க, ஜீரகத்தை மடித்து தலைக்கடியில் வச்சு படுத்துக்கிடணும். வியாழக்கிழமைகள் அப்படி செய்துட்டு வாங்க. அதற்கு பிறகு கூட நீங்கள் அதை எடுத்து வெளியே போட்டுடலாம். ஆனால் வியாழக்கிழமைகள் அப்படி ஜீரகத்தை வச்சுக்கிட்டு வாங்க. அப்போவுமே உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி வருவதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. இங்கே நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் சொந்த ஜாதகத்தில் எப்படி தசாபுத்தி இருக்குது, என்ன குரு பகவான் எப்படி இருக்கார், இதையும் இணைச்சி தான் முழுமையான பலன்கள் பெற முடியும். அப்படி உங்களுக்கு இந்த குரு பயிற்சி, அதிசார குரு பயிற்சி என்ன நல்ல பலன்களை தரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பினீங்கனாலும்
உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனைகள் வேணும்னு நினச்சிங்கனாலும் இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம். சென்னையில் நங்கநல்லூர்லேயும் டி நகர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. அதே போல் ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிள் தான். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.